யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வேற ஒன்றுமே இல்லைங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா சொல்கிறாங்களா, இறைவன் நமக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே இருக்க இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்காருன்னு பேசக்கூடாது. பேசுகிறதே ஒன்று தப்பு. ஒன்று ஆலயத்துக்கு போகணும், இல்லை வீட்டில் வழிபடணும். இறைவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஆலயம். ஏன் சித்தர்கள் சொன்னாங்க நமக்குள்ளே இருக்குன்னா, அவங்க அந்த நிலையை பெற்றுட்டாங்க. அவங்க எங்கேருந்து அமர்ந்து வணங்கினாலும் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குது, இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியுது, எல்லாமே கிடைக்குது. உணரணுங்க. உணராமல் கடவுள் ஏன் உள்ள இருக்காருன்னா எங்கே இருக்கிறார்? இப்போ நான் சொல்கிறேன், ஜோதி இருக்குது. எல்லாரும் உள்ளத்தி ஆத்மா என்பது ஜோதி. உணரணும்னு நான் சொல்கிறேன். அது மொதப்படி நம்ம போகாமல் அதுக்குள்ளே எனக்கு இறைவன் எனக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி போனீங்கன்னா அது எதுவுமே வேலைக்காகாது. அது உண்மையான நிலையும் பெற முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.